பழைய ஏற்பாட்டிலே என்னாகும் புஸ்தகத்தை நாம் எடுப்போம். என்னாகவும் 13ஆம் அதிகாரம். அதை நான் வாசிக்கிறேன். பதிமூணு 30 அடி வாசிக்கிறேன். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். கர்த்தர் தாமே வாசித்த வேறு பகுதியாக சொல்லிப்பார்கள். நாம் ஜெபிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே நீர் வந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். அப்பா, நீர் இல்லாத எந்த ஒரு ஆராதனையும் ஆண்டவரே அது பரிபூர்ணம் அடையாது கர்த்தாவே. தேவனே, உண்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் கர்த்தாவே. நீர் வந்து கர்த்தாவே இந்த வார்த்தையோடு நாங்கள் பேசும்படியாக ஆண்டவரே, எப்படியாய் ஆண்டவரே படிப்பறிவில்லாத ஆண்டவரே ஒரு மனிதனுக்குள்ளாய் நீ மறந்திருந்து தம்மை வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிற அப்பா, நீ அதே மாறாத தேவன் இன்றைக்கும் நீ ஜீவிக்கிற கர்த்தாவே. இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த மக்களோடு நீர் என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அதை பேசும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே வாய்க்கு கூட்ட போடும்படியாக நீர் அங்கீகரிக்கிற அனுமதிக்கிற வார்த்தை மாத்திரமே நான் பேச உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சற்று நேரம் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களால் முடியாத ஆண்டவரே, உண்மையே நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. உங்களை தாழ்த்தும் கரங்களுக்கு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு செய்தி ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் பேசப்படும் தலைப்பு பேசுகிறாங்க. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கையில் வச்சுனே சுற்றிட்டு இருந்தேன். படிக்கவே முடியல. ஒரு பக்கம் படிப்போம், ஒரு வாரம் அப்படியே விட்டுருவேன். இப்படியா போயிட்டே இருந்தது. சரியாக அதை என்னால் படிக்கவே முடியல. அது வந்து இது நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லும்போது, சரி இந்த வார்த்தையை கூட தேவன் பேசுவார் சொல்லிட்டு இந்த வார்த்தை எடுத்திருக்கிறேன். தேவன் தாமே இந்த வாசகத்தை கூட்டுவதாக. பிரைஸ் லார்ட். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தேவனால தீர சொல்கிறாரு காரியத்தை படிக்கும்போது, தேவனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. அல்லேலூயா. செய்த சொல்கிறாரு, தேவனால் ஒரு விஷயத்தை தேவனால் செய்ய முடியாத காரியம் உண்டு. அதை குறித்து நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? அல்லேலூயா. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுதான், அது தவறி போவதை அவரால் செய்ய முடியாது. அல்லேலூயா. வார்த்தை தவறி போவதை தேவனால் செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஒன்றுதான், அது தவறி போவதை தவிர அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் அவரால் தவறி போக முடியாது. எனவே இந்த காலையில் நம்முடைய மிக பரிசுத்த நம்பிக்கையானது அந்த அற்புதமான ஒருவர் மேல் செய்யப்பட வேண்டிய எந்த காரியத்தையும் தவறி போகாமல் செய்கிற அவர் மேல் கட்டப்படுவோமானால் அவருடைய நித்தியமான வார்த்தையில் நாம் எப்போதுமே நம்பிக்கை கொண்டிருப்போம். அல்லேலூயா. தேவன் பார்த்தீங்கன்னா தேவன் தன்னுடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் தம் வார்த்தையில உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் வார்த்தையில பொய்யே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அல்லேலூயா. அவர் பார்த்தீங்கன்னா
அப்படிப்பட்ட ஒரு மெய்யான தேவனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் 10 தீர சொல்றாரு, தேவன் எப்படி நித்தியம் உள்ளவரோ அவரோட வார்த்தை நித்தியம் உள்ளது. அல்லேலூயா. தேவன் எப்படி தொடக்கம் முடிவில்லாத இருக்கிறாரோ அவரோட வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா துவக்கமும் முடிவும் கிடையாது. அல்லேலூயா. அது மகா பரிசுத்தமுள்ள தேவனோட வார்த்தையா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை கொடுக்காது எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஒரு பிராமிஸை கொடுக்கிறாரு. அந்த வசனத்துல வாசிக்கலாமா? ஆதியாகமம் 10 ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் நிலத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு உன் ஜனங்கள் 400 வருஷம் உங்கள் அடிமையா இருப்பார்கள். எடுத்துட்டீங்களா? அதே ஒன்றா அதே ஜனங்கள் 400 வருஷம் அடிமையாக இருப்பார்கள். நான் படத்தை கருத்தை கொண்டு சரி நம்ம பாப்பாரு எடுப்பாரு படிங்க. 15-13. அப்போது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்நிய தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறிய கடவாய். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உன் சந்ததி 400 வருடங்கள் நம்ம அந்நிய தேசத்தில் என்ன பண்ணுவாங்க? அடிமையாக இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்? பலத்தை கருத்தை கொண்டு மறுபடியும் அவங்களை கொண்டு வரும்னு ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதுமே பண்ணுகிற தவறு என்னவென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மைகள் என்பதை மறந்து போறாங்க. அல்லேலூயா. எப்பவுமே அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா தேவன் தம்முடைய வார்த்தையை காத்து கொள்வார் என்பதை மறந்து போறாங்க. அல்லேலூயா. தம் முன்னோர்கள் ஆபிரகாமுக்கு தேவன் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆபிரகாம் முற்றிலுமாய் தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டு நடந்தான். அல்லேலூயா. முற்றிலுமாய் காத்து கொண்டு நடந்ததுனாலதான் தீர சொல்றாரு, அவன் 95 100 வயது ஒரு கிழவனா இருந்தாலும் தேவனுக்கு ஒரு சிறு பிள்ளையாகவே தெரிஞ்சான். அல்லேலூயா. தேவனுடைய முற்றிலுமா வார்த்தை அவன் காத்து கொண்டு நடந்ததுனால ஒரு சிறு பால் குடிக்கிற ஒரு குழந்தையா தான் தேவன் என்ன பண்ணார்? அவளை காத்தாராம். அல்லேலூயா. அது அருமையா சொல்ற செய்தியில பாருங்க. ஆபிரகாம் 99 வயது இருந்த போதும் அவன் தேவனுக்கு ஒரு சிறு குழந்தையாக இருந்தான். அல்லேலூயா. தேவன் அவனிடத்தில் கூறினார், ஆபிரகாமே, நீ பால் ஒன்றும் தாய் நான் தான், நீ என் மேல் சாய்ந்து நீ என்ன பண்ணலாம்? அந்த பாலை நீ உண்ணலாம், எல்லா காரியங்களும் சரியாக இருக்கும் என்றார். அவர் தம்முடைய வார்த்தையை பற்றி கொள்வதன் மூலம் ஆபிரகாமை மீண்டுமாய் ஒரு வாலிப மனிதனாக மாற்றினார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை முற்றிலுமாய் காத்து கொண்டு நடந்தனால அவன் கிழவனாய் இருந்தாலும் தேவன் ஒரு வாலிபனான பார்த்தார். அல்லேலூயா. மறுபடியும் வாலிபனை எது மாற்றினது? அவன் தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டு நடக்கிறது போலதான் இந்நாளுக்குரிய செய்தி தான் என்ன பண்ணுது? நம்மளை மறுரூபமாக்குறதா இருக்குது. அல்லேலூயா. ஆபிரகாம் அந்நாளுக்குரிய அந்த திருக்கிறிஸ்துவோட தேவனுடைய வார்த்தையை முற்றிலுமாக காத்து கொண்டு வாக்குத்தத்தம் பண்ண உண்மையுள்ளவர் என்பதை அவன் காத்து நடந்தது போல இந்நாளுக்குரிய செய்தி பார்த்தீங்கன்னா நம்மளை மறுரூபமாக்குறதா இருக்கு. அல்லேலூயா. தீர சொல்ற இல்லையா? அந்த நாளுக்குரிய வார்த்தை அந்த நாளுக்குரிய திருக்கச நாளுக்குரிய யாரு? பரிசுத்த ஆவியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளை மறுரூபமாக்குற செய்தியை நாம் காத்து கொண்டு அந்த வார்த்தையின்படி நாம் ஜீவித்தால் மாத்திரமே, அல்லேலூயா, அந்த வார்த்தையை நாம் உட்கொண்டால் மாத்திரமே பாருங்க அந்த நாளுக்குரிய ஆகாரத்தை புசிக்கும் போது நாமும் வாலிப பிள்ளையாய் மாறுகிறோம். அல்லேலூயா. நாமும் என்ன நிலைமை இருந்தோம் லோகத்துல, அந்த வாலிபனை எப்போ மாறுவோம்னா அந்த வார்த்தையை நாம் காத்து கொண்டு நடக்கும் போது மட்டும்தான், அந்த வார்த்தையிலே நாம் நடக்கும் போது மட்டும்தான். அல்லேலூயா. பாருங்க, அங்க இஸ்ரவேல் முதலாவது போறேன்னா அவங்க வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. தேவனுடைய உண்மையான ஒரு வாக்கு பிராமிஸ் என்னன்னா பாலும் தேர்ந்து ஓடுற தேசத்துக்கு அவங்களை கொண்டு போகணும். அல்லேலூயா. ஆனா அவன் 400 வருஷம் சொன்னாரு. ஆனா எக்ஸ்ட்ரா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு?
எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் தான் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அல்லேலூயா. திரு சொல்றாரு, தேவன் தன் வாக்குத்தத்தங்களை மறப்பதே கிடையாது. அல்லேலூயா. மனிதன் தன் வாக்குத்தத்தங்களை வார்த்தை மறந்து போவான். தேவன் எப்போதுமே தன் சொன்ன வார்த்தையை காத்துக்கொள்ள கவனமா இருப்பார். அல்லேலூயா. ஆனால் அது அவருடைய நேரம் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. அப்போ அவர் எதுக்காக யாருக்காக வெயிட் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. அது சரியா சொன்னபடி அந்த நேரத்துல நடக்கும். சொல்றாரு தீர்க்கதரிசி, பாத்தீங்கன்னா தேவன் ஆயத்தமா இருந்தார், ஆனால் மக்கள் ஆயத்தமா இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, நமக்கு வாக்குத்தத்தப்பட்ட தேசத்துக்கு போகின்ற உணர்வு அந்த மக்களுக்கு இல்லாம போச்சு. ஏன்னா எகிப்தில் நல்ல சுகபோகமான வாழ்க்கை. அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. என்ன பண்ணாங்க? நமக்கு வாக்குத்தத்தப்பட்ட தேசத்தை போடு மாஞ்சே இல்லை அவனுக்குள்ள. அல்லேலூயா. நாம் பரலோகத்துக்கு போகணும், பிராமிஸ் லேண்டுக்கு போகணும். ஏன்னா நம்மளுக்கு அங்க போனது நம்மளுக்கு என்னது ஆசீர்வாதம் என்பதை மறந்துட்டாங்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களே நம்மளுக்கு போதுன்னு எப்படி வாழ்ந்தாங்க பாருங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த பிரயாணம் முற்றிலுமாக சபைக்கு ஒரு முன் அடையாளமா இருக்குது. அல்லேலூயா. முற்றிலுமாக அந்த நடந்த காரியங்களுக்கு சபைக்கு உதாரணமா இருக்குது. இன்னைக்கு அதே தான் மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அல்லேலூயா. ராப்சருக்கு போகணும், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆயத்தம் என்ற நோக்கம் இன்னைக்கு சபைகளுக்கு இல்லாம போச்சு. நாம் வருகைக்காக ஆயத்தப்படணும்ன்ற காரியமே மக்களுக்குள்ள இல்லாம போச்சு. வருகை லேட்டான சந்தோஷம் அப்படிதான் போடுறாங்க. அல்லேலூயா. எட்டை விழுக்கிற சகோதரனே வருகை லேட்டான நல்லா இருக்கும்ன்ற. அல்லேலூயா. மக்களோட எதிர்ப்பு போச்சு பார்த்துங்க. ஏன்னா அவங்களுக்கு வெள்ளை பூண்டு கிடைச்சது, நல்ல உணவு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சதுனால வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாங்க? மறந்து போனாங்க. அல்லேலூயா. அவங்க மறந்து போலாம், ஆனா தேவன் மறப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். கேளுங்க. அல்லேலூயா. தேவன் எப்போதுமே மறப்பதே கிடையாது. அல்லேலூயா. அவர் சொன்ன எல்லா காரியங்கள் அந்த காலத்தினூடாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு நிறைவேற்றி கொண்டே வருவார். அல்லேலூயா. அது மாறவே காலங்கள் மாறுச்சு, லேட் ஆச்சு. ஆனா லேட் ஆனதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் வந்தது. அல்லேலூயா. 40 வருஷம் ஆனதுனால என்ன பண்றாங்க? அவங்க ஒரு அடுத்தது தேவனை கொண்டு வராரு. அல்லேலூயா. திருக்கி அருமையான செய்தி கேட்டேன். மனவாட்டியானவள் உபதத்துக்குள்ள போக மாட்டா, ஆனா ஒரு அழுத்தத்துக்குள்ள போவா. அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அழுத்தத்தில் கொண்டு போனார். அப்பதான் ஆண்டவரே எங்களை அடிக்கிறாங்க, குத்துறாங்க, ஆண்டவரே எங்களை கொண்டு போயிருக்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருது. அல்லேலூயா. பார்வன் போட்டு நசுக்கும் போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அல்லேலூயா. அப்போ சொல்ற தேவன் இப்போ பாப்பா ரெடி ஆயிட்டாங்க அவங்க. அல்லேலூயா. அதே காரணம் இன்னைக்கும். அல்லேலூயா. மனவாட்டி உபத்துக்கு போக மாட்டா, ஆனா நம்மளை ஆயத்த பண்ணும்படியாக ஒரு அழுத்தம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இந்த அழுத்தம் உனக்கு எதுக்கு கொடுக்குதுன்னா, நீ ரெடி ஆகு, நீ ஆயத்தமாயிரு. அல்லேலூயா. தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதோ தெரித்து நில்லு. அது முரணா இருந்தாலும் அது வார்த்தையோட நிக்க சொல்ற தீர்க்கதரிசி. உனக்கு ஏதோ முரணா இருக்குது, இது எனக்கு நம்பர் இல்ல, நீ அவிசுவாசிக்காத, நீ வார்த்தையோட தரித்திரில் ஒரு நாள் நிச்சயம் அது நிறைவேறும். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு என்ன பண்ற இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போல சபைகள் இன்னைக்கு மறந்து போகுது. அல்லேலூயா. நாம் அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. முன் உதாரணமாக மக்கள் என்ன பண்ணாங்க? அவிசுவாசாங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உள்ள போகிறதுக்காக திரு சொல்றாரு, அவங்க வெளிப்புறத்தான் பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனா காலேப் ஜோஷுவா உள்புறத்தை பார்க்கறாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்களா? அவிசுவாசத்தை பார்க்கறாங்க. ஆனா காலேப் ஜோஷுவா விசுவாசத்தை பார்க்கறாங்க. அல்லேலூயா. தன் தேவன் யார் என்பதை அவங்க பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தங்களை நினைவு கூறாங்க. காலேப் ஜோஷுவாவும் வாக்குத்தத்தத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கிறாங்க. வாக்குத்தத்தம் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அது மோசே கொடுக்கல, மனிதன் கொடுக்கல. இது ஜோஷுவாவும் காலேப்பும் அறிஞ்சிருந்தாங்க. அல்லேலூயா. அந்த அறிஞ்சதுனால தான் அவங்கள அந்த நேரத்தில் அங்க நிக்க முடிஞ்சது. அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர், அவர் சொன்னது எல்லாம் நடக்கும் என்பதை முழு விசுவாசமாக அந்த வார்த்தை காத்து கொண்டதுனால தான் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல அவங்க அவிசுவாசிக்கும் போது கூட இந்த 2 பேரு தேவனுக்காக நின்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, செய்தி 48வது பக்கத்தில் சொல்றாரு. பக்கம் 48:12 படிக்கிறேன். படிச்சுட்டேன். 48வது. அதுதான் தேவன் தன் வார்த்தையை அவர் மாறி போவதில்லை என்ற செய்தி தான் அங்க நினைக்கிறார். சொன்ன பாருங்க, தேவன் தன் வார்த்தை மட்டும் எப்பவுமே அவர் என்ன பண்ண மறந்து போகவே மாட்டார். அல்லேலூயா. மறந்து போகவே மாட்டார். ஆனா தேவன் பாருங்க, அப்பதான் அன்னைக்கு
டேவிட் சொன்னவர்கள் தான், தேவன் தன் வார்த்தையை நிரூபிப்பதற்கு எப்போதுமே ஒரு மெய்ப்பனை தெரிந்து கொள்வதில்லை. அல்லேலூயா. ஸ்தாபனத்தையோ சபைகளையோ கத்தோலிக்கத்தையோ சிஎஸ்ஐ தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. எப்போதுமே ஒரு தீர்க்கதரிசி மூலமா தான் தன் வல்லமையான வார்த்தையை வெளிக்கொண்டு வர்றார். அல்லேலூயா. அன்னைக்கு மோசையை கொண்டு தான் என்ன பண்ணார்னா, தன் வார்த்தையை தன் யார் என்பதை நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காமித்தார். அல்லேலூயா. அந்த காலத்துல மக்களுக்கு நிரூபித்து காமித்து போல அவர் இன்னைக்கும் அதே மாறாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயுமே அவர் மாறுவதே கிடையாது. அல்லேலூயா. அவர் எப்போதுமே தன்னோட இதுல இருந்து ஒரு இது கூட மாறுறதே கிடையாது. மக்கள் தான் அதை காண தவறுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு அது முன்னடையாம ரொம்ப அருமையா இருக்குது. அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு போனார் என்பதை அவர்கள் மறந்து போனாங்க. இங்கதான் இருக்கு அதே 15 படிச்சு இல்லையா? அந்த பிராமிஸ மக்கள் மறந்து போனாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகணும்ன்றதுக்கு அவங்களை எவ்வளவோ ஆயத்தப்படுத்துறாரு. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? வார்த்தை அவிசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. வார்த்தை பலத்த கருத்தை கொண்டு என்ன பண்ணாரு? அவங்க வெளில கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவரோட செய்கைகள் அற்புதங்கள் அவ்வளவா பார்த்தாங்க மக்கள். ஆனா பார்த்தோம் வாக்குத்தத்தம் பண்ணவரை அவங்க அவிசுவாசித்தாங்க. அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர் மறந்து போனாங்க. செங்கடல் இருந்தா பிளந்தார். அல்லேலூயா. செங்கடல் இருந்தா பிளந்து கொண்டு வர ராஜாக்களை அவங்களுக்கு அழிச்சார். வாக்குத்தத்தம் கொண்டு வர போனாங்களா? ஆனா அவங்களால போக முடியல. அல்லேலூயா. இது சொல்றாரு, வெளியே வர்றது முக்கியம் கிடையாது, நம்ம உள்ள போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் வெளில வந்துட்டோம், அது முக்கியம் கிடையாது. எல்லாரும் வெளில வந்தாங்க, 40 லட்சம் பேர் வெளில வந்தாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. ஆனா மெயின் என்னன்னா நம்ம மேல போகணும். அல்லேலூயா. அது மேல போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையோட நம்ம தரித்து நிற்கணும். அல்லேலூயா. மோசே தேவனுடைய வார்த்தையோட தரித்து நின்னான். காலங்கள் எக்ஸ்ட்ரா ஆச்சு. சொல்ல நோவாவின் காலத்தில் கூட நாட்கள் அதிகமா கடந்து போச்சு. செய்தி போகுது, நாட்கள் அதிகமா இருக்குது. ஆனா அவங்க யாரும் என்ன பண்ணல? ரெடி ஆகல. அல்லேலூயா. சபைகள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சொல்ற. சபைகள் முன்னோக்கி போக வேண்டிய நிலைமை விட்டு சபைகள் இன்னைக்கு பின்னோக்கி போய் கொண்டிருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய முற்றிலுமாய் வார்த்தை தரிக்க வேண்டிய சபைகள் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா பின்னோக்கி போகுது சொல்றாங்க. அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு ராப்சருக்காக ஆயத்தப்படுற ரொம்ப செய்து சொன்னேன். திருக்க சொல்றாரு, ராப்சர் எப்பவே நடந்திருக்கணுமா? அல்லேலூயா. ராப்சர் எப்பவே நடந்திருக்கணும். ஆனா அவங்களுடைய கால தாமதம் என்னாச்சு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு எப்பவே போயிருக்கணும். ஆனா அவங்களோட கால தாமதம் அதை தள்ளி போடுச்சு. அல்லேலூயா. அதே போல நாம சபைகள் என்ன பண்ணுது? இன்னைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தாம, தன்னை சரி செய்து கொள்ளாம இன்னும் பின்னோக்கியே இருக்குது. அல்லேலூயா. இன்னும் பின்தங்கியே இருக்கிறதுனால பாருங்க, தீர சொல்றாரு, தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலர் ஆயத்தமா இருக்கவில்லை, ஆனால் தேவன் ஆயத்தமா இருந்தார். அல்லேலூயா. அவருக்கு மோசே என்ற பெயரில் பிறந்த ஒரு சிறு குழந்தை இருந்தது. பிள்ளையை வெளியே கொண்டு செல்ல 40 வயதில் அவர் சரியாக அங்கே இருந்தார். ஆனால் இஸ்ரவேலரோ ஆயத்தமா இல்லை. அவர்கள் ஆயத்தமா இல்லாத காரணத்தினால் அப்போது அவர்கள் 20 வருடங்கள் அதிகமாக இல்லை, 40 வருடங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. 40 வருடங்கள் அதிகமாக அவர்கள் எகிப்திலே கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்கள் மட்டும் ஆயத்தமாக இருந்திருந்தால் 40 வருடங்கள் முன்னதாகவே அவர்கள் வெளியே வந்திருக்க முடியும். அல்லேலூயா. முன்னமே என்ன வந்திருக்க முடியும். ஆனா அவங்களோட கால தாமதனால தேவனை மறந்துட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. உலகத்தை இன்னைக்கு நாமளும் உலகத்துல அன்பு கூர்ந்தா நாம் ராப்சர் என்ன பண்றோம்? மறந்துடுவோம். அல்லேலூயா. உலகத்தில் அன்பு கூர்த்தவனத்துல என்ன இல்லை? தேவனுடைய அன்பு இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தின் கவலைகள், இந்த உலகத்தின் கஷ்டங்கள், பாடுகள் இதையே நினைச்சிருந்தனா அவங்க எப்படி அதை எழுந்து போனாங்களோ நாம் ராப்சர் எழுந்து போயிடுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாரோ அவர் வந்து மறிச்சு போனதுக்கு அப்பதான் ஜனங்களுக்கு தெரியுதான் இயேசு கிறிஸ்து வந்து போயிட்டாரான்னு. மேசியா வந்து போயிட்டாரா எப்போ தெரிஞ்சதுன்னா அவர் வந்து எல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு மேசியா வந்துட்டாரான்னு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி ஆகிடக்கூடாது. நாம என்ன பண்ணக்கூடாது? உலகத்தார் போல் நமக்கு கிடையவே கிடையாது. நம்மளோட முழு சிந்தையும் நோக்கமும் நாம் பரலோகத்துக்கு போகும். இதுதான் நம்மளோட நோக்கம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம் தான் நமக்கு. அதுக்கு தேவன் தீர்க்கதரிசி மூலம் கொடுத்த வார்த்தை நாளுக்குரிய செய்தி மாத்திரம் தான். அல்லேலூயா. அந்த செய்தியை நீங்க காத்து அதன்படி நாம் வாழும்போது நாம் என்ன பண்ணுவோம்? நாம் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு நாம் ஆயத்தமாகும். அல்லேலூயா. 400 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் தேவன் தன் வார்த்தை மறப்பதே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு கொடுத்த பிராமிஸ அவர் மறக்கவே மாட்டார். அவர் எதுவுமே மறக்கிறதே இல்லை. நாம தான் சில நேரங்களில் காலத்தாமதம் ஆகிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா
அவருடைய வார்த்தையை நம்ம பயந்துடும். பாருங்க, தேவன் ஆயத்தமா இருந்தார். ஏனென்றால் வாக்குத்தத்தத்தின் நேரமானது நெருங்கி வந்தது. தேவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்த அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற அவருடைய வார்த்தையை எப்போதும் தேவன் காத்துக்கொள்ளும்படியாக பூமிக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. அவர் மோசேயிடத்தில் என் ஜனங்களுடைய உபத்திரங்களை கண்டு ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்களுடைய பெருமூச்சு கூக்குரலை கேட்டேன். நான் நினைவு கூர்ந்தேன். நான் என்னுடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தேன் என்றார். 400 வருடங்கள் கடந்தன. ஆனாலும் தேவன் அப்படி இருந்தும் அவர் வார்த்தையை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் மறக்கவே இல்லை. எல்லாத்தையும் ஏறக்குறைய 2000 வருடங்கள் கடந்திருக்கின்றன. ஆனாலும் தேவன் இன்னும் அவருடைய வார்த்தையை நினைவு கூறுகிறார். நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். வாக்குத்தத்தத்தின் நேரமானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கவனிங்கள், அவர் பேசிக்கொண்டும் ஆயத்தமாக்கி கொண்டும் இருக்கையில் 400 வருடங்கள் கழிந்து போயின. தேவனோ அவருடைய வார்த்தையோடு சரியான நேரத்தில் இருந்தார். பின்னர் 40 வருடங்கள் அதிகமாக பின்னர் என்பதை நாம் கண்டறிந்தோம். அல்லேலூயா. இனி கூட சாப்பிட சொல்லி இயேசு வருவார் கமிங் சூன் சொன்னது. அல்லேலூயா. எப்படி தேவனை பார்க்க முடியும்? அல்லேலூயா. அப்போ அந்த நாளுக்குரிய வார்த்தை யார்கிட்ட வரும்? அந்த தூதன் கிட்ட தான் வரும். சொல்றாங்க, தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற எப்போதும் ஒரு தூதனுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஸ்தாபனத்துடையவராக கிடையாது. ஒரு போப்பையோ ஒரு பிஷப்பையோ கிடையாது. ஒரு 1000 கிடையாது. தேவன் எப்போதும் ஒரு தூதனுடையவராக இருக்கிறார். தன் வார்த்தையை பிரதிபலிப்பதற்கு. ஐயா, தன் வார்த்தை உண்மையுள்ளது என்பதை மோசேயை கொண்டு அவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. சொல்ல பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை முன்னமே நடந்திருக்க வேண்டியதாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீண்ட காலத்துக்கு முன்பாகவே அது நடந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கு காரணம் என்னவென்றால் அவரை சந்திக்க சபையானது ஆயத்தமாகவில்லை. அல்லேலூயா. நாம் ஆயத்தமாகவில்லை. நாம் இப்ப இருக்கிற விசுவாசம் நம்மளை ஆயத்தத்துக்குள்ள கொண்டு போகாது. அல்லேலூயா. இப்ப இருக்கிற காரியங்களை ஆயத்தத்துக்கு பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை புக்கு படிக்கிறோம்? எத்தனை செய்தி நம்ம வாசிக்க சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எவ்வளவு நேரம் தேவனை நம்ம நினைச்சிருக்க சொல்ல முடியுமா? இந்த நேரம்லாம் தேவனை தான் நினைச்சிருந்தேன் எவ்வளவு நேரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இல்லை, நாம் இருக்கிற பிரகாரம் நாம் இல்லை. இப்போது கவனிங்கள், பார்ப்பீங்களானால் அவர் நோவா நாட்கள் நடந்து போல இருக்கும் என்றார். ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக நோவா நாட்கள் அது எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற தேவன் விரும்பினார். ஆகையால் அவர் நீடிய பொறுமையோடு இருந்தார். வெள்ளத்தின் நாட்கள் அதன் காலத்தை கடந்து போயிடுச்சு. தேவன் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்றார். ஆனா அப்போதான் ஜனங்கள் பண்ணல, நோவா சத்தத்துக்கு செவி கொடுக்கல. அல்லேலூயா. அவங்க எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. அல்லேலூயா. தேவனோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காத பட்சத்துல நாமும் என்ன பண்ணுவோம்? நாம் ஆயத்தமா இல்லைன்னா நாமும் எடுக்கப்பட்ட ஜனங்களா போயிடுவோம். அல்லேலூயா. பாருங்க, சொல்றாரு, ஆனால் தேவனோ தீர்மானம் உடையவராய் இருந்தார். அவருடைய வார்த்தை அவருக்கு திரும்புவது என்று தேவன் தீர்மானம் உடையவராய் இருந்தார். அவருடைய வார்த்தையை அவர் காத்துக்கொள்ள போவதாக இருந்தது. அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் தேவனாய் இருப்பதால் அதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியத்தின் மாற்றத்தையும் அவர் செய்ய வேண்டிய இருந்தாலும் அல்லேலூயா கிருபையினால் அதை செய்வார். பாருங்க, இங்கதான் சொல்றார், சபைக்கு சொல்றார். பாருங்க, இந்த காரணத்தினால் தான் நான் சொல்லுகிறேன், சபையானது தன்னை ஆயத்து கொள்ள செய்யவில்லை என்றால். சபைன்னா நம்மள தான் சொல்றாரு. அல்லேலூயா. சபை யாரு? நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நமக்கு தான் சொல்றாரு. இந்த காரணத்தில் தான் நான் சொல்லுகிறேன், சபையானது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால். ஆயத்தப்படுத்துவது உங்களுடைய கடமையா இருக்கிறது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டால் வஸ்திரத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. அவைகள் ஆயத்தமா இருக்கின்றன. ஆனால் வஸ்திரங்களை அணிந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை நாம் என்ன பண்றோம்? தரித்துக் கொள்வதற்கு சபை இன்னைக்கு தன்னை ஆயத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் பண்ணனா, இப்போது சகோதர செவி கொடுங்கள், சபையானது ஆயத்தப்படவில்லை என்றால் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஜனங்கள் தங்களை நேராக்கி கொள்ளவில்லை என்றால் மீண்டுமாக காப்பு கவசத்துக்குள்ளாக சென்று சுவிசேஷத்துக்கு திரும்பி செல்லுங்கள். தேவனால் எழுப்ப அவர் கத்தோலிக்கர்களை புராட்டஸ்டன்ட்களை அல்லது அவர் விரும்புகிற எண்ணத்திலிருந்தாவது கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நாம் ஆயத்தப்படவில்லை என்றால் தேவன் என்ன பண்ணுவார்? ஆபிரகாமுக்கு இந்த கல்லுனால பிள்ளை உண்ட வல்லவராக இருக்கிறதுனால
நாம அது ரெடி ஆகலாம், தேவன் வேற ஒருத்தர் தெரிஞ்சு கொண்டுவார். அல்லேலூயா. அவர் ஸ்தாபனத்தை வேற ஒருத்தர் தெரிஞ்சு கொண்டு போயிட்டே இருக்கணுக்காக வெயிட் பண்ண மாட்டார். அவர் நாம் ஆயத்தமாக நம்ம ரெடி ஆகணும். என்ன பண்ணோம்? அல்லேலூயா. ட்ரெயின் கட்ட வரும்போது நம்ம நிற்கணும் முன்னாடியே. அல்லேலூயா. மிஸ் பண்ணினா ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லையா? அது சொல்லப்பட சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழுத்திருந்து என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணுங்க. ஏன் சோதனைக்கு நம்ம என்ன பண்ண தப்பிக்கிறதுன்னா நீ ஜெபம் பண்ணதான் முடியும். இந்த வார்த்தை புசிக்க தான் என்ன பண்ண உனக்குள்ள மறுரூபமாகிற காரியம் ஆகும். இல்லைன்னா எப்படி ஆகும்? உள்ள உலகமே நமக்குள்ள இருக்குது, தேவனுக்கு இல்லையே. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த 2 நாள் நான் யோசிக்கும் போது எனக்கு பிரேயரே வரல. என்னன்னா தேவன் எல்லாவற்றையும் நமக்காக இழந்தாரு. நாம சொல்ல முடியுமா இதை தேவனுக்காக இழந்து? இந்த 15 வருஷம் நான் செய்தி ஏற்றுருக்கேன். யோசிச்சு பார்க்க எல்லாம் ப்ரேயர் பண்ண முடியல. நான் அழுவுற உட்காந்துட்டு தேவன் எல்லாவற்றையும் தன் தானத்தை, தன் மகிமையை, தன் கனத்தை எல்லாவற்றையும் விட்டு இறங்கினாரு. நாம் ஏதாவது ஒன்று இழந்தோமா? இன்னைக்கு இழக்கிற திருப்பி நாளைக்கு அதை திருப்பி பண்றோம். இல்லையா? இவ்வளவு குறைகளா இருக்கு. ஒன்று சொல்லணும், இது இத்தனை ஆடுகள் நான் இதை இழந்த தேவனுக்காக. போல் சொன்னாரு லாபம் என்று அனைத்து நஷ்டம் என்று சொன்னாரு. நாம சொல்ல முடியுமா? இன்னைக்கு பண்ற நாளைக்கு திருப்பி அதே பண்றோமே. அப்ப நம்ம ஆயத்தம் ஆயிட்டோமா இல்லையா? அப்ப நம்ம பசுத்தாய் பெற்றோமா இல்லையா? அப்ப நம்மள பசுத்தாய் பெறலையா அப்படின்னு உள்ளுக்குள்ள எனக்கு ஒரே பாரம். இது திடீர்னு அந்த நினைப்பு எனக்கு வருது. ஏன் இப்படி வருது? எல்லாத்தையும் இழந்தார தேவன், நம்ம என்ன இழந்தோம்? ஒரு பாட்டு போடும்போது ரேடியோ சொன்னாரு, மணவாட்டி பாடல் சிலுவை பத்து பாட்டு போனார். தேவன் மணவாட்டிக்கு மாத்திரம் தான் மறித்தார். சாபம் நினைச்சு எனக்காக இல்லவே இல்லை. தேவன் மறிச்சது மணவாட்டிக்கு மாத்திரம் தான் மறிச்சார். அல்லேலூயா. எல்லாருக்காக மறிக்கல அவரு. அப்ப நாம என்ன பண்ணிட்டோம் அவருக்காக? இன்னி வரைக்கும் பண்ணலையே. இழந்துட்டோம்னு சொல்றேன். நான் அவ்வளவு இழந்து என்ன இழந்தோம்? ஒண்ணுமே இன்ன வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. இன்னி வரைக்கும் பழைய காலத்தோட தான் என்ன பண்றோம்? ஓடிடுது. அது கிடையாது. அல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல் பத்தி இதை சொல்றாரு பாருங்க. நம் பண்டைய கால ஜோசுவா காலை போல் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் நான் இப்போது சரியாயிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன் என்கிறீர்கள். அதுவல்ல, அது இல்லை. அது உள்ளே வருகிற பரிசுத்த ஆவியா இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன காரியம் தான். பரிசுத்தாய் பெற்றதன் அடையாளம் என்னன்னா, உன் பழைய சுபாவம் வெளியே போய் கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ள இருக்கிறதே பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தாய் என்பது நபர், அவர் உனக்குள்ள வருவது அதுதான் பரிசுத்தாய் பெற்றதன் அடையாளமா இருக்குது. அது நம்மளால முடியாது. அல்லேலூயா. அப்போ பழைய சுபாவம் வெளியே போய் கிறிஸ்துவின் சுபாவம் முற்றிலுமா உனக்குள்ள காணப்படும். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, உள்ளே பரிசுத்த ஆவி உள்ளே வருதா இருக்கிறது. அவர் அந்த இடத்தை எடுத்துக்கொள்வார். அவர் உள்ள வரும்போது கசப்பின் பழைய வேர்கள், பழைய கோபத்தையும் எரிச்சலையும் பொறாமையும் உலகத்தையும் அதன் காரியங்களின் மேலுள்ள அன்பையும் அவர் எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவனுக்குள்ள வந்தான்னா நிச்சயமா உனக்குள்ள உலகத்தின் அன்பு மேல இருக்காது. உன் முழு ஏக்கமும் சிந்தையும் எல்லா காரியமும் கிறிஸ்துவின் மேலேயே இருக்கும். அல்லேலூயா. எல்லாமே தான் பண்ணுவோம் இருக்கும். வாழ முடியாதுங்கிற வாழ முடியும். வாழ முடியாத ஒண்ணு தேவன் கொடுக்கவே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் எளிமையாக கொடுத்திருக்கிறார். அருமையா சொன்னார், பரிசுத்தாவி பெற்றவன் புலம்பவே மாட்டான். அல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்றவன் புலம்ப மாட்டான், பயப்பட மாட்டான், முறுமுறுக்க மாட்டான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்க போவதுக்கு மெயின் காரணம் முறுமுறுத்தாங்க. நம்ம எது ஒன்றும் பண்ணலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம முறுமுறுக்க கூடாது. அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தை நம்ம அவிசுவாசிக்க கூடாது. அல்லேலூயா. சோத்துக்காக தேவனுடைய வார்த்தையை அவங்க அசை பண்ணாங்க. திருக்கசு வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காம போனாங்க. உள்ள போல வனாந்தத்தை செத்து போனாங்க எல்லாரும். அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. பிரயாணத்தில் அவங்களுக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் அவங்க ஆக்ஷன் மேலே போல வாக்குத்தத்தம் நம்மளுக்கும் இன்னைக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் அது முக்கியம் கிடையாது. மேலே போகணும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அதுதான் ஏக்கமாக இருக்கணும். இன்னும் பயந்துக்கணும், இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டு இன்னே இருந்ததுன்னா அது நம்ம எங்கே நிற்கிறோம் என்பதை நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் என்பதை அது காமிக்குது. நாம் சரியா இல்லை. பாருங்க, பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்கிறார். காரியங்கள் பழைய காரியம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார்.
அது எல்லாம் உங்களுக்குள்ளிருந்து எடுத்து போடுகிறார். இப்போது நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, கிறிஸ்துவே இந்த காலை வேளையில் என்னை அவ்விதமாக கிறிஸ்துவன் ஆக்கும் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாக. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாக. அம்மாளே, தேவன் உன்னை ஆஸ்வதிப்பாராக. பாருங்க, கசப்பின் எல்லா வேர்களும் என்னுடைய இருதயத்தை எடுத்துப்பட நான் விரும்புகிறேன். ஆமென். கசப்பான வேரை முதல்ல வெளில எடுத்து போடு. அல்லேலூயா. அதை வெளில எடுத்து போட முடியாதான். கிறிஸ்துவனுக்குள்ளே வர வரைக்கும் அதை எடுத்து போடவே முடியாது. இவன் தெரிஞ்சுக்கோ, கிறிஸ்துவனுக்குள்ளே இல்லை தான். அல்லேலூயா. நமக்குள்ளே இல்லை. நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு ஓட வேண்டிய நேரமாக இருக்குது. அல்லேலூயா. நேரம் கிடையாது, நம்ம ஆயத்தமாக இருக்கிற நேரம் கிடையாது. பாருங்க, திருகஸ் ஒரு கதை சொன்னார். ராப்சர் குடிச்சான ஒரு கதை தான். மனவாட்டி நான் படிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு ராஜாவுக்கு திருமணம் பண்ணுறதுக்காக பெண் பார்க்குறாங்க. அப்போ நிறைய பெண்கள் வந்து, சுருக்கமாக சொல்கிறது, நிறைய பெண்கள் வந்து காமிக்கிறாங்க. ராஜாவுக்கு எதுவுமே பிடிக்கல. உலகத்தில் தலை சிறந்த அழகிக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க ராஜா முன்பாக. அவனுக்கு எதுவுமே பிடிக்கல. பிடிக்காம என்ன பண்ணுறா, கொஞ்ச நேரம் வெளில வரான். பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அடுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பாத்திரம் கழுவி உட்காந்துருக்கான். பார்த்தா ராஜா அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போகுது. அல்லேலூயா. உலகத்தில் தலை சிறந்த ராணிகள்லாம் வந்தாங்க, யாருமே பிடிக்கல. ஆனால் அந்த பாத்திரம் கழுவுற பொண்ணு என்ன பண்ணார், பார்த்த உடனே அவர் ரொம்ப இருதயத்தை ரொம்ப பிடிச்சி போகுது. சொல்கிறார், கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தன் விருப்பத்தை சொல்கிறார், நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறது தெரியுது, நீங்கள் ராஜா, நீங்கள் இப்படிப்பட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை நான் நிச்சயமாக உன்னை விரும்புகிறேன், ஆனால் நான் என்ன பண்ணுவேன், திரும்பி நான் வருவேன். இல்லையா, நிச்சயமாக உன்னை வந்து நான் திரும்பி கூப்பிட்டு போவேன், நீ நம்பிக்கையோடு ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறார். இல்லையா, அவர் போகிறாரு. அவர் என்னைக்கு போனாரோ அதிலிருந்து அவர் வருகை எதிர்நோக்கி அந்த மனவாட்டி காத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் கேலி பண்ணுறாங்களாம், இவளை போய் சொன்னார் நம்புறா பாரு, இவளை போய் மனவாட்டின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இவளே ஒரு பாவியான இவ்வளோ ஏழை, இவ்வளவு ஏற்றுப்பாரா, எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாம் பார்க்கவே இல்லை. இந்த உலகத்தையும் சூழ்நிலைகளையும் அவர் பார்க்கவே கிடையாது. அல்லேலூயா. அந்த ராஜா சொன்ன வார்த்தையை காத்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அதை காத்து கொண்டு அவர் வரும் மட்டுமாக என்ன பண்ணா, அவர் காத்து கொண்டு அந்த வார்த்தை கொண்டு தன்னை ஆயத்த பண்ணி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. மணவாளனுக்கு எப்படிப்பட்ட ஒரு விருப்பமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மாற்றி கொண்டு இருந்தார். ஒரு கணவன், ஒரு மனைவி தன் புருஷனுக்கு எப்படிலாம் பிரியமா வாழணும், ஒரு உண்மையான மனைவியாக தான் நினைப்பான். அல்லேலூயா. உண்மையான அன்பும் கணவன் மனைவி, ஒரு மனைவி எப்படி தனக்கு பிரியமான கணவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் விரும்புகிறாளோ, அல்லேலூயா, நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுதுன்னு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது ஆசீர்வாதம், அது தேவனுடைய லாவா இருக்குது, இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறதுனால நீங்கள் கீழ்ப்படும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அது தேவனுடைய கட்டளையாக இருக்குது. அதே போல் அந்த ஸ்திரீ அந்த ராஜாவுக்காக காத்திருந்தார். நாட்கள் ரொம்ப கடந்துச்சு. ஆனாலும் அவன் என்ன பண்ணல, சோர்ந்து போல. லெட்டர்லாம் வருமா, அந்த லெட்டர்லாம் வச்சு நம்பிக்கையோடு காத்துட்டே இருக்கிறான். ஒரு நாள் அந்த ராஜா வந்தார். அல்லேலூயா. அவள் ஆயத்தமா இருந்தான். அவன் மாத்திரம் பொய் சொல்றான் சொல்லிட்டு விட்டு போயிருந்தா அந்த ராஜா வந்தா இழக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அந்த ராஜா வரும்போது அவள் ஆயத்தமா இருந்தாள். அல்லேலூயா. அந்த புத்தி உள்ள கண்ணிக்கு என்ன பண்ணாங்க, ஆயத்தமா இருந்தாங்க. அவங்க கிட்ட என்ன இருந்தது, எண்ணெய் இருந்தது. அல்லேலூயா. இதோட வார்த்தை பரிசுத்தாவியா இருந்தது. அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவியை அவங்க அதிகமா பெற்றுக்கொண்டு இருந்தாங்க. அல்லேலூயா. நான்கு செய்தியை நம்ம பார்க்காம நம்ம தேவன் எப்படி பார்க்க முடியும்? அல்லேலூயா. இதை பார்க்க தான் தேவன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்க முடியுது. இதை படிக்கும் போது தான் நான் எங்க நிற்கிறேன்னு பார்க்க முடியுது. இதை படிச்சாதான் நீங்க எங்க நிற்கிறீங்க, உங்க விசுவாசம் எவ்வளோன்னு பார்க்க முடியும். இதை படிக்காம கேட்காம நம்ம எப்படி பார்க்க முடியும்? அல்லேலூயா. தேவன் நமக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் தருவான் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இன்னைக்கு யார் இதை முன்பாக வைத்து இதன்படி யார் ஜெபிச்சு அதுபடி ஓடுறாங்க? அல்லேலூயா. ஆவணங்கள் ஃபுல்லா ஆசீர்வாத வாக்குத்தத்தம் தேவனை விட்டு தான் கிட்டத்தட்ட 1000 கோடி தூரம் போயிடுச்சு ஸ்தாபனம். நாம் அப்படி போயிடக்கூடாது. அல்லேலூயா. நாம் அப்படி போகிறதுக்காக தேவன் இந்த செய்தியை கொடுக்கல. அல்லேலூயா. நாம் பயபக்தியா இருக்க வேண்டிய நேரத்தை நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் பயபக்தியா இருக்க வேண்டும். நம் ஆயத்தமா இல்லை என்றால் தேவன் வேறு ஒருத்தர் தெரிந்து கொள்வார். நாம் அப்படி சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் விடுங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் பாருங்க.
6:1 படி. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு எல்லாம் எடுத்துட்டீங்களா? சரிங்கல்ல, எல்லாம் எடுத்துட்டீங்களா? 302 பக்கம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மருத்துவரின் எபிரேயர் 6:10 இதெல்லாம் 6:1. சரி, இது எபிரேயர் 10:26 படி. சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயபக்தியோடு எதிர்பார்ப்புதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினியுமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகள் வாக்கினாலே சாகிறானே. பார்த்தீங்கன்னா சத்தியத்தை மறுபடியும் படிக்கும்போது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயபக்தியோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினியுமே இருக்கும். பாருங்க, தேவன் எப்படியா தன்னுடைய வாக்குத்தத்தத்தை காத்துக்கோ கேட்கல புதர், தேவன் எப்படி தம் வாக்குத்தத்தை காத்து கொண்டாரோ அதே போல அவர் நியாயத்தீர்ப்பையும் காத்துக்கொள்கிறா இருக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தையும் மறப்பது இல்லை, அவர் சாபத்தையும் மறக்கிறது கிடையாது. இல்லையா? புரியுதுங்களா? உண்மைதான். தேவன் ஆசீர்வாதங்களும் மறக்கிறது கிடையாது, அவர் சாபத்தையும் மறக்கிறது கிடையாது. சத்தியத்தை அறிவை அறிந்தும் நம் மனப்பூர்வமாக நம்ம திரும்பி என்ன பண்ணணும், செய்தி நமக்கு தான் வந்திருக்கு. இல்லையா? சத்தியம் நமக்கு தான் வந்திருக்கு. இன்னொரு வசனம் கூட இருக்குல்ல, நம் பரிசுத்தாவியை பெற்றும் பரம ஈவை ருசி பார்த்தும், அந்த வசனம் அது நாம் என்ன பண்ண விடாது, பரம ஈவை ருசி பார்த்தோம். அந்த வசனம் தெரிஞ்ச இடங்கள் படித்த வசனம் சொல்லுவாங்க. படிக்கும் பதில் சொல்லிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் போதும். தேவன் நம்மளுக்கு இந்த வார்த்தை தான் இந்நாளுக்கு ஒரு சத்தியமா இருக்கு. கேட்குதுல? அல்லேலூயா. செய்தி தான் நம்ம மனப்பூர்வமாக நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம மனப்பூர்வமாக பாவம் செஞ்சா நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு பலியே கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் கேளுங்க, தெரிய சொன்ன காரியம் தான். எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதோ தேவன் அது வரைக்கும் அவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் மனம் திரும்பணும், இதெல்லாம் எனக்கு இல்லை, நான் மாறணும், நான் வாஞ்சிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படி எழுத பார்க்கும்போது தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் நீ தொடர்ந்து பண்ண 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 என்ன ஆகுது? ஆமாம், அவன் தெரியல, எல்லாம் ஒழுக்கமா, இப்பெல்லாம் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் போகுது, தேவன் எங்கே வரப்படுறது பணம், இப்படி கூட நீங்கள் என்ன நினச்சிதான் தேவன் மட்டும் விலைக்கு போயிடுவார். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்ப வேண்டிய எண்ணம் முதல்ல உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான என்ன பண்ணுறது, நம்ம தேவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த எண்ணம் இருக்கணும். வசனம் சொல்றது இல்லையா, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அந்த அறிக்கை செய்து விட்டு விடணும். அல்லேலூயா. நாம் விட்டு விட்டா நாம் என்ன பண்ணுவோம், அதுக்கான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இதுதான் சொல்றார் தேவன். ஒரே விஷயம் சொல்லி நான் முடிச்சது. தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்படி நினைக்குகிறாரோ எபிரேயர் 6 படிக்கணும். எபிரேயர் 6:4 அதுலேயே தான் இருக்குது. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவை பெற்றும் தேவனுடைய நல்வாழ்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால்
மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஹல்லேலூயா. இந்த வசனமே நமக்கு எல்லாரும் பதில் கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. ஆகணும் பரிசுத்தாவி பெறல, ஆனால் இந்நாளுக்குரிய செய்தி வந்தான் ஒரே தேவனை ஞானஸ்தானத்தை கொடுத்து நம்ம பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பரமையும் தேவனுடைய முழு இரக்கத்தையும் அவரோட முழு ரகசியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ஸ்தாபனங்களுக்கு வெளிப்பாடு இல்லை, திரு சொல்ற வெளிப்பாடு இல்லாத ஆராதனை தேவன் வெறுக்கிறார். வெளிப்பாடு இல்லை, எங்கேயும் அந்த தேவனே கிடையாது. ஆவணத்தில் வெளிப்பாடு சுத்தமாக கிடையாது. அது வேதத்தை மேலோடு தான் வச்சிருக்கு. பாருங்க, நீங்க சொல்றாரு தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை அவரோட ஆசீர்வாதங்களோடு காத்து கொள்வது போல தேவன் அவருடைய தேவன் வாக்குத்தத்தத்தை அவருடைய நியாயத்திற்போடும் காத்துக் கொள்கிறார். நாம் நியாயத்திற்பை அல்லது ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் முன்னோக்கி போக வேண்டும், இல்ல பின்னோக்கி நடந்தாக வேண்டும். நாம் அவரோடு சென்றாக தான் வேண்டும் அல்லது தனித்து போக வேண்டும். அதனோடு அங்கு ஒருவராலும் போக முடியாது. அவர் வார்த்தையில் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வார்த்தையை காத்துக்கொள்ளாதனால தான் அவங்களுக்கு அங்கே நியாயத்திற்கு வந்தது. ஹல்லேலூயா. நாளுக்குரிய செய்தியை நாமளும் மனப்பூர்வமாக மறுதளிக்கிறவராக இருந்தால் இந்த செய்தியின்படி இந்த செய்தியை விசுவாசிக்கிறதே என்ன பண்ணுறது? மறுதளிக்கிறது காரணம் தேவனோட வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு பின்பாக எப்பவுமே வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம், இல்லைன்னா அது நியாயத்திற்கு. ஹல்லேலூயா. எல்லா காலத்திலையும் அதுதான் அவங்களுக்கு முன் காரணமாக இருந்தது. அவரோட வார்த்தை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நியாயத்திற்கு கூட அந்த வார்த்தை நம்ம கேட்கலன்னா நமக்கு நியாயத்திற்கு. ஹல்லேலூயா. தேவனை நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம், என்ன சம்பவிக்கிறது என்று நாம் கவலைப்பட வேண்டிய இல்லை. நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அதனோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நீ அங்கே தரித்திரு. ஹல்லேலூயா. தேவனோடு எந்த சூழ்நிலையும் மாறாத தேவனோடு இருங்க. தேவனோட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஆதியானது தொடக்கம் என்னைக்கு தேவன் அங்கேயும் மாறலனா அவர் முடிவிலும் மாற மாட்டார். ஹல்லேலூயா. ஒரே தேவன் என்பதுக்கு இந்த ஒரு வசனமே போதுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எங்கன்னா மாறிட்டார்னா அவர் தேவனை இருக்க முடியாது. ஸ்தாபனத்துக்கு ஏன் புரியலேன்னு தெரியல. ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் புதிய ஏற்பட்டது மாறிட்டார்னா தேவன் பொய் சொன்ன மாதிரி ஆயிடும். ஹல்லேலூயா. ஒரே தேவன் தான். துவக்கத்தில் என்னவா இருந்தாரோ முடிவிலும் அப்படியே தான் வராது. ஹல்லேலூயா. இது அவங்களுக்கு புரியாது. திருக்கசி மூலமாக தேவன் நமக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாளுக்குரிய செய்தியை விசுவாசிங்க, செய்தி அதிகமாக தியானிங்க, அதிகமாக ஜெபிங்க. ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு காலை காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அதனால தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்களால போக முடிஞ்சு. ஹல்லேலூயா. காலைக்கும் ஜோசுவும் ஏன் போனாங்கன்னா அவங்க சூழ்நிலையை பார்க்கல, வாக்குத்தத்தத்தை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் திருக்கசன் சொன்ன காரியம் சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை பாருங்கன்ற. எந்த காரியமாக எதுவாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நீங்கள் புருஷனையோ எதையே நீ பார்க்காத, தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவனோட பிள்ளைகள் அதை தான் முதல் பார்ப்பாங்க, தீர்க்கதரிசிகளை தான் முதல் பார்ப்பாங்க. தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது. பல ஏற்பாடில் எந்த காரியமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க எங்கே போவாங்க? தீர்க்கதரிசிக்கிட்ட தான் போவாங்க. ஹல்லேலூயா. அதே போல தான் கடைசி காலத்திலும் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் எங்கே போனோம்னா அந்த வார்த்தையின் பக்கமாக தான் திரும்பணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு வார்த்தையை நம்ம மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. அதன் பக்கம் திரும்ப வேண்டுமா நேரமாக இருக்குது. அறகுறையா இல்லை, முற்றிலுமாக நாம் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. முற்றிலுமாக பாதியே இல்லது. திரு சொல்றாரு, வார்த்தையை சார்ந்து நடக்கிற காலங்களிலே இது முக்கியமான காலங்கள். எவ்வளவா உங்களால் வார்த்தையோட சார்ந்து நிற்க முடியுமோ அவ்வளவா சார்ந்து நில்லுங்கன்றார். ஹல்லேலூயா. பாதுகாப்பு எங்கேயுமே கிடையாது. பாதுகாப்பு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. கிடைங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். புரியுதுங்களா? நீதிமொழிகள் 18:9 பாருங்க. தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் சரி 10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகமும் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பாதுகாப்பு எங்கன்னா கர்த்தருடைய கரத்திருக்கிற மாத்திரம்.
இதை சொல்றாங்க. நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த ஏதும் வழி கிடையாது. ஒரு வழியும் இல்லை. அதிலிருந்து வெளியே வர ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது மேலே உள்ளது. அல்லேலூயா. ஒளிந்து கொள்ள முயற்சிப்பதற்கு ஏதும் வழி இல்லை. ஒன்றை தவிர மறைவிடமே கிடையாது. ஆனால் ஒரு மறைவிடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வசந்த மேற்கொள் கட்டார். கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். கடைசி நேரத்தில் அந்த மறைவிடம் இருப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட வரப்போது தேவன் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு ஸ்தலம் கொடுத்துருக்கிறாரு. மனவாட்டி எவ்வளோ நாள் அந்த பூமியில் இருப்பாரோ அது வரைக்கும் தான் என்ன பண்ணுவேன், இந்த பூமியில் கிரேஸ் இருக்கு. அல்லேலூயா. நமக்கு பாதுகாப்பு தேவனோட வார்த்தை மாத்திரம்தான். அது மாத்திரம்தான் நம்மளுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாக்கும். வேற கணவன் உங்களை பாதுகாக்க முடியாது, தாய் தகப்பன் நம்மளை பாதுகாக்க முடியாது. நம்மளை பாதுகாக்கும் பண்ணுவதால் அது தேவனுடைய கரம் மாத்திரம்தான். அல்லேலூயா. உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன், மறைவு தேவனுடைய கரம் மாத்திரம்தான். அல்லேலூயா. நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் இது போல மற்ற உலகத்தார போல ஆண்டவரே எனக்கு வீடு இல்லையே, நிலம் இல்லையே, கவலை கஷ்டம் நம்ம கேட்கவே கூடாது. நாம் அவங்களை போல நம்ம என்ன பண்ண முடியாது, கிடையவே கிடையாது. நாம் முற்றிலுமாய் வேறுபட்ட ஜனங்கள். அல்லேலூயா. நம்மளுக்கு என்னென்ன வேணும் என்பதை தேவன் நேர்த்தியா செய்ய வல்லப்பட்டிருக்கிறார். அவர் எதுக்காக கவலைப்படாத சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. எதுக்குமே கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. நான் படித்தேன் யூதாவிலையோ ஏதோ இடத்துல போகல. அந்த சந்தோஷமா இருங்கள், எப்போதுமே சந்தோஷமா இருக்குங்க கற்று எழுதும்போது சிறைச்சாலையில் இருந்தார். அல்லேலூயா. கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு நிர்வாணம் பசியில வேதனை என்ன பண்ணாரு, அவர் சிறைச்சாலை இருந்தாராம். ஆனால் அங்கிருந்து எழுதுறாரு, சந்தோஷமா இருங்க, நிச்சயமா பரிசுத்தாவி இல்லைன்னா யாரால் அப்படி இருக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தப்பட்டதை அவனை சந்தோஷப்படுத்தும். வேற எதுவுமே அவனை சந்தோஷப்பட முடியாது. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ரொம்ப நாளாக இந்த கேள்வி இருந்தது. என்னடா தான் சொன்னார், இளைப்பாறுதல் பூமியில கிடையாது, பரலோகத்தில் தான் உனக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா. ஏன்னா வானம் பூமி என்ன பண்ண அழிந்து போக போகுது. அவர் வார்த்தை, அப்ப வார்த்தைக்குள்ள இருக்கிற நாம அழிஞ்சு போக முடியாது. ஆனா வானம் பூமி அழிஞ்சு போகுது. அப்ப இளைப்பாறுதல் இங்க கொடுத்த நீ அழிஞ்சு போடுவியே. அப்ப வார்த்தை கொடுத்திருக்கிறார். தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம் ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. கேட்ட வார்த்தையை தேவன் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் விஷயம் மெய்யாகவே தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். நமக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காரு தேவன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. 4 வருஷம் அடிமையாக இருக்காங்க, பரதேசி அந்நிய தேசத்தில் கூட்டிகிட்டு வந்தார். அவர் காத்துக்கொள்ளாமல் கூட்டிகிட்டு வந்தார். புறஜாதியை நமக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு? நமக்காக அவர் தம்முடைய வார்த்தையை என்ன காத்திருக்காரு சொல்லுங்களேன். நமக்கு என்ன அவங்களை குறிச்ச காரியத்தை வார்த்தையை தம்முடைய வார்த்தையை காத்துக்கொண்டார். புறஜாதி நமக்கு என்ன வார்த்தையை கொடுத்து நமக்கு என்ன காத்துக்கொண்டார் சொல்லுங்க. பார்த்தீங்களா? 1 யோவான் 2:25. யோவான் பக்கம் 327. பைபிள் ரீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கணும், சரிங்களா? 327வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 2ஆம் அதிகாரம் 25. நித்திய ஜீவனை அளித்து
என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஸோ இந்த வாக்குத்தத்தத்தை அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்போது வரைக்கும்? சகோதரர் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ணணுமா? ஆயத்தம்னா என்ன? ஆயத்தம் என்றால் என்ன? வீட்டுக்காரர் இருக்காரு, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு ஒய்ஃப் சொல்றாங்க சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் ரெடியா. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்றாரு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் 6 மணிக்கு, நான் ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடுறேன், நீ ரெடியா இரு. நீ ரெடியா இரு, இந்த போன கூடாது, குச்சி வச்சுக்கோ. நீ ஒரு 6 மணிக்கெலாம் நான் வருவேன், நீ ரெடியா இருன்னு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போயிட்டேன். 6 மணி வரைக்கும் அந்த மனைவி ரெடி ஆகாம பழைய நைட்டியை போட்டு வீட்டில் உட்காந்துருந்தா அந்த ஹஸ்பண்ட் உள்ள வரும்போது என்ன பண்ணுவாரு? அப்ப இந்த தேவன் தம்முடைய வார்த்தை காத்து கொள்ளுகிறார்ன்றதுக்கு 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா அவர் உன்னை நம்பி அதை சொல்லிட்டாரு. சொன்னவரும் உன் கணவர். அவர் யார் நம்பி சொல்லுவாரு? என் மனைவி சொன்னா செய்வா, என் மனைவி சொன்னா செய்வான்னு உன் மேல நம்பிக்கை வச்சு உன் கணவர் சொல்லிட்டு போனாரு. நீ பார்க்கும்போது ரெடி ஆகலைன்னா அப்போ கணவர் என்ன பண்ணுவாரு? இந்த வார்த்தைக்கு எங்க போச்சு? அந்த வார்த்தைக்கு அதுதான் வானம் பூமி ஓய்ந்து போய் வார்த்தை ஓய்ந்து போகாதுன்னா ஏதாவது யாராவது சொல்ல போகலாம். அதோட அர்த்தம் என்னன்னு எத்தனை நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கிறோம்? எல்லா ஜபத்திலையும் கேட்டுக்கிறோம், எல்லாருமே பொதுவாக இந்த வார்த்தை சொல்றதா ஜபம் பண்ணுவாங்க. என்னைக்காவது ஒரு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? வசந்த தான் திரும்ப எங்க சொல்றேன். அர்த்தம் என்ன? அதாவது இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வீடு எரிஞ்சா கூட பைபிள் எரியாது, அதான் அதோட அர்த்தம். அதான் அர்த்தமா? இந்த வீடே எரிஞ்சா கூட சொல்றான், இந்த பைபிள் மட்டும் எரியாது, இதான் அர்த்தம்ல. கடல்ல கப்பலே முழுகினாலும் அந்த கப்பல்ல ஒருத்தர் பைபிள் படிச்சிருந்தாரு, அந்த பைபிள் மட்டும் தண்ணியே படலையா. வானம் பூமி ஒழிந்து போவோம், ஒரு வார்த்தை ஒழில பத்தியா? கரெக்டா? அதான் அர்த்தம். அதுக்கு என்ன அதெல்லாம் பார்த்தோம், கரெக்டா சொல்றாரு. அதான் அர்த்தம் இல்ல? அப்படியா? என்ன அர்த்தம் அப்போ? இல்லப்பா, இப்போ இந்த வீடு இந்த இடத்துல இவ்வளவு புக்கு இருக்கு, எல்லாமே எரியுது, ஒரு வீடு ஃபுல்லா எரியுது, ஆனா பைபிள் மட்டும் எரியல. அதான் அதோட அர்த்தமா? வானம் பூமி இப்ப எல்லாம் எரிய போகுது. இப்போ வானம் பூமியும் எல்லாம் எரிய போகுது, இந்த பைபிள் மட்டும் எரியாது. கரெக்டா? கரெக்டா கரெக்டா? சொல்லுமா, ஏதாவது சொன்னாதானம்மா. நீங்க சொன்னாதான் என்ன புரிஞ்சுக்கின்றது எனக்கு தெரியும். நான் கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, அவங்களுக்கு சாதாரணமா ஆயிடும் அந்த விஷயம். இதை நான் பதில் கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்கு சாதாரணமா ஆயிடும். சொல்லுங்க, நீங்க எவ்வளவு ஜபம் பண்ணிக்கிறீங்க? அப்போ ஒத்துக்கிறீங்களா? சாப்பிடத்துல ஒண்ணுமே கத்துக்கலான்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ வா, நீ வழிக்கு வா. நான் ஒண்ணுமே கத்துக்கல, எனக்கு தேவனே யாருன்னு தெரியாது, அவர் வார்த்தைனா என்னன்னு தெரியாது, ஏதோ பைபிள் நினைச்சுக்கிறோம், இதான் அவரோட வார்த்தை நினைச்சுக்கிறோம், அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, இதான் அவரோட வார்த்தை நினைச்சுக்கிறோம். அவர் ஒரு புத்தகத்தை சார்ந்து கிடையாது தேவன். அவர் ஒரு புத்தகத்தை சார்ந்து இருக்காரு, ஒரு புத்தகத்தை சார்ந்து இருக்கிறாரா? அப்புறம் ஒரு டேபை சார்ந்து இருக்கிறாரா? டேபிள் இருக்கிறார் தேவனு, இந்த பைபிள் இருக்கிறார் தேவனு, இந்த புக்கில் இருக்கிறார் தேவனு. எங்க இருக்கிறாரு? அந்த வார்த்தை தான். இந்த பைபிள் என்ன இருக்குது? வார்த்தை தானே இருக்கு. சொல்லுங்க. சரி, ஓகே. தீவிர செத்து போயிட்டாரு. அப்போ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன். நம்மளுடைய வளர்ச்சி என்ன, இவ்வளவுதான் நம்ம இருக்கிறோம். இதுவே நம்மளுக்கு தெரியல பட்சத்துல அவரோட வார்த்தையை நம்ம எப்படி காத்துக்கொள்ள போறோம்? தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அவரு ஞானி, அவர் சர்வ வல்லவர், அவர் எல்லாம் தெரியும், அவரால் எல்லாம் பண்ண முடியுன்றது பெரிய விஷயம் கிடையாது.
பெரிய விஷயமா? தேவனால இது பண்ண முடியும், அது பண்ண முடியும், தேவனால செய்ய முடியும், அது பெரிய விஷயமா? எது பெரிய விஷயம்? நீயும் நானும் செய்யறதுதான் பெரிய விஷயம். அவர் காட்டுற அதட்டினாரு, கடல் நிறுத்தினாரு, இதை செஞ்சாரு, அதை பண்ணாரு, அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவருக்கு எது நம்ம பெரிய விஷயம் சொல்ல? தேவன் இன்னைக்கு நம்ம காட்சியில் கொண்டு வரோம். உனக்குள்ள கொண்டு வா, உனக்குள்ள நீ எப்படியாவது அவர் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிற பத்தியா, அதுதான் தேவனுக்கு ஒரு கடினமான விஷயம். நான் எப்படியாவது வசந்துக்குள்ள வந்துருவேன்னா முடியல, என்னால அவரால் முடியல. நான் எப்படியாவது ஐசக்குள்ள வந்துருவேனா, எப்படியாவது ஸ்ரீதருக்குள்ள வந்துருவேனா, முடியாது. இயற்கையை சர்வ சிருஷ்டியும் ஒரு சாதாரண விஷயம் வரலாம். அவரு அதை நம்ப வைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஐசக் எப்படியா நம்பணும், இந்த இதுதான் தேவன், அதுதான் பெரிய விஷயம். அதுக்காக எவ்வளோ பண்றாரு, எவ்வளோ முயற்சி எடுக்கிறார் தேவன், எவ்வளோ செஞ்சார். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தான் மேசியாவை காட்டுறதுக்கு என்னென்னமோ செஞ்சார் சகோதரா. எல்லாத்தையும் அற்புதம் பாரு 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 பாருங்க. நான் வார்த்தையை காத்துக்கொள்றேன். அப்பா பாரு நான் யாருன்னு, நான் கொடுத்த வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். மரியாதையத்துல பிறந்தேன். ஏசாயா 7:14 அந்த வார்த்தையை நான் காத்து கொண்டுட்டேன். பாரு ஏசாயா 9:6 பாரு, சமாதானம் பண்ற சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய ஜீவன், நித்திய பிதா, இதெல்லாம் பாரு. நான் அந்த வார்த்தையை காத்து கொண்டிருக்கேன். நான் தான் பாரு இல்ல எவ்வளவு சொல்றாரு, அந்த வார்த்தையை காத்து கொள்றாரு. பாருப்பா, இந்த வசந்தத்தை காட்டுறாரு. இதை பாரு, இதை பாரு, இதை பாரு. அவர் உன்னை நம்ப, உனக்குள்ள நான் இருக்கிறேன்னு நம்ப வைக்கிறதுதான் ஒரு பெரிய விஷயம். அதுக்குதான் சகோதரர் எடுத்த வசனம் யோசுவால சொல்றாரு, எடுத்து வாசிங்க. ஏன் அந்த அந்த நிச்சயத்தை ஏன் அந்த யோசுவா காலேப் நம்பினாங்க தெரியுமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். இந்த வார்த்தை அவர்கிட்ட சொல்லாம இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் அந்த நிச்சயம் வந்திருக்காரு. இந்த வார்த்தையை யோசுவா கிட்ட சொல்லாம இருந்திருந்தாருன்னா யோசுவாவுக்கும் தேவன் மேல உள்ள நம்பிக்கை வந்திருக்காரு. நான் மோசையோடு இருந்த பத்தியா, அப்ப இருந்த போது என்னென்ன நான் செஞ்சேன்றது அதுக்கு அடையாளம் தான் யோசுவா. அவர் பார்த்தான், மோசைக்குள்ள இருந்து தேவன் செஞ்சுதான் பார்த்தான். அதெல்லாம் பார்த்து பிலீவ் பண்ணான். பிலீவ் மட்டும் பண்ணிட்டான்றதுக்கு ஆண்டவர் அவனை அப்படியே விட்டாரா? அவன்கிட்ட பேசாம விட்டாரா? திரும்பவும் அவனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு பத்தியா. திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட அப்பாடா, இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்திருந்தேன். அவனா சொல்றான், எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா சார்? இந்த ஒரு வார்த்தை யோசுவா கிட்ட சொல்லாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கேன், அவனுக்கு அந்த நிச்சயம் வந்திருக்காரு. இந்த நிச்சயம் அப்போ மோசை கொடுத்த பிரமாணத்தை மாத்திரமே வச்சுக்கிட்டு அவன் வாழ்ந்திருந்தான்னு வச்சுக்கேன், அவனால கானான் போயிருக்க முடியாது. யோசுவா கிட்ட திரும்ப அவர் பேசணும். யோசுவா கிட்ட, பிரணாம் கிட்ட மட்டுமே அவர் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருந்தான்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு நிச்சயம் வந்திருக்காரு. பிரணாமுக்குள்ள இருந்த தேவன் நம்ம கிட்ட இதை திரும்பவும் இந்த வார்த்தை சொல்லுது, நான் பிரணாமோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். தீர்க்கதரிசிக்கு எந்த ரெவலேஷன், தீர்க்கதரிசி வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதுவும் நம்முடைய சமகாலத்தில் நடந்தா மாத்திரம்தான் அந்த கானான் தேசத்துக்குள்ள போகணும்ன்ற நிச்சயம் நம்மளுக்கு வரும். அந்த வார்த்தையை காத்து கொள்றதுக்கு 2 பேர் தேவை. ஒன்னு தேவன், இன்னொன்னு ஆப்போசிட்ல இருக்கிற நபர். ஒன்னு தேவன், இன்னொன்னு ஆப்போசிட்ல இருக்கிற நபர். அந்த வார்த்தையை காத்து கொள்றதுக்கு வார்த்தையை வச்சாரு, 4 வருஷம் அடிமை தனத்துல இருந்து மீட்டு வருவேன்னு. அதை யார் மூலியமா அதை செய்யணும்னு இன்னொரு நபரை அவர் செலக்ட் பண்ணாரு பாத்தியா. நீங்க அதை புரிஞ்சுக்கல, நீங்க அவர் பேசுங்க. அப்போ அவர் வார்த்தையை காத்து கொள்றதுக்கு 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அது
தேவனுக்கு மாத்திரம் அது கிடையாது. அவர் தம்முடைய வார்த்தை காத்து கொள்றதுக்கு அவரே இன்னொருத்தர் சார்ந்துதான் இருக்கிறார். யாரு அது? நம்ம தான். அன்றைக்கு அந்த தம்முடைய வார்த்தை காத்து கொள்றதுக்கு அவருக்கு மோசஸ் என்ற ஒரு நபர் அவருக்கு தேவை. அவர் இயற்கையை பயன்படுத்திருக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சிருக்கலாம், ஜீவம் பண்ணிருக்கலாம். இல்ல, தம்முடைய வார்த்தை காத்துக்கொள்ள ஒரு சரீரம் தேவை. எப்பவுமே தேவை. இது மோசை இல்லாமலே பேன் உண்டாக வச்சிருக்கலாமே, மோசை இல்லாம தண்ணி ரத்தமா மார்க்க வச்சிடலாமே. இதெல்லாம் சொல்ல வந்தாரு. இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்றதுக்கு அவருக்கு ஒரு சரீரம் தேவை. அதுதான் பிரைட், அதுதான் மணவாட்டியோட சரீரம். நீதான் அவரோட வார்த்தையை காத்து கொள்ளுகிற நபரா இன்னைக்கு இருக்கிறோம். அவரோட வார்த்தையை காத்துக்கொள்ள நபர் யார் இன்னைக்கு? நாம தான். தேவன் 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 தேவன். எங்கயா தேவனு? எங்க தேவனு? எங்க தேவன் சொல்லு. அப்போ அந்த வார்த்தையை யார் காத்து கொள்ளணும்? நீ தான் அந்த வார்த்தையை காத்து கொள்ளணும். அந்த வார்த்தை காத்து கொண்டது மோசே, அந்த வார்த்தை காத்து கொண்டது யோசுவா, இந்த வார்த்தை காத்து கொண்டது பிரணாம். இன்னைக்கு இந்த வார்த்தை காத்து கொண்டது யாரு? நாம தான். புரியுதா? உங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டாரு. இதை காப்பாத்து, நம்மளோட வார்த்தையை காத்துக்கொள்ள. இப்ப சொல்ல வேணாவா? வானம் பூமி ஓய்ந்து போகிற வார்த்தை ஓய்ந்து போகாது. சரி, நீங்க செய்தியில படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு நாளைக்கு காலையில சொல்லுங்க. நாளைக்கு நமக்கு ஆராதனை இருக்கு. புதிய மாத பிறப்பு ஆராதனை சரியாக 5:30 மணிக்கு தொடங்கும். வர விருப்பம் உள்ளவங்க வரலாம், கட்டாயம் கிடையாது. தேவனை ஆராதிக்கணும், அதிகாலை ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண முடியல, நான் இங்கே வந்தாலும் ஜெபம் பண்ண நினைக்கிறோம், வாங்க. நம்மளை வந்து ஸ்தாபனம் மாரி வாக்கு தத்துவத்தை வச்சு அப்படி சொல்றது கிடையாது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. ஜபத்துக்கு தேவ சமூகத்துக்கு வரதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும். காலையில் ஏந்துக்கிறதுக்கு ஒரு ஜெபிக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு மாசத்துல நம்ம கண்டிப்பா 5 மணிக்கு ஏந்து ஜெபம் பண்ணிக்க மாட்டோம். கரெக்டா? நல்லா குளிர்காலத்தில் தூங்குறோம், வெயில் காலத்தில் ஏசி போட்டு தூங்குறோம். அதனால ஒரு 5 மணி 5:30 மணிக்கு ஏந்து ஒரு ஜெபிக்கிறதுக்கு ஒரு நாள் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். காலத்தின் நேரத்தையும் புரோஜனப்படுத்தி கொள்ளுங்க சொன்னார தவிர ஸ்தாபன பேர் வாக்குதத்தன்ற பேர்ல அந்த மாசம் ஃபுல்லா இந்த வசந்தத்தில் ஓடுது அப்படின்னு நம்ம சொல்லல. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? காலையில் 5:30 மணிக்கு ஆராதனை இருக்குது, வந்து தயவுசெய்து கலந்து கொள்ளுங்க. அத்த சித்தமாக தான் தயவுசெய்து நீங்கள் செய்தி பண்ணிட்டு போய் பாருங்க. வானம் பூமி ஓய்ந்து போய் வார்த்தை ஓய்ந்து போகுதுன்னா அது என்ன அர்த்தம்ன்றதை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? பதில் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அந்த பதில் வானம் பூமி ஓய்ஞ்சு போவோம், வார்த்தை ஓய்ஞ்சு போவாரு. என்ன அர்த்தம் இருக்கு? அவ்வளவுதான் சொல்றா. சிம்பிள். இப்ப புரியுதா? அப்ப வார்த்தை யாரு இன்னைக்கு? நீதான் வார்த்தை. நீதான் இன்னைக்கு தேவனை காட்டணும்னா உன்னதான் நான் பார்க்கணும். நான் கிறிஸ்துவ பார்க்கறேன், இன்னும் உங்கள்கிட்ட தான் வரணும். நான் வார்த்தையை பார்க்கறேன், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட தான் வரணும். புரியுதா? வெறும் புத்தகத்திலே இல்லை தேவன். அதே அந்த புத்தகத்திலே இருந்தா இப்ப ராப்சர் போகும்போது புக்கு உங்க கூட வரப்போதா? சீல்ஸ் உங்க கூட வரப்போதா? அப்புறம் அது எழுத்து வடிவில் இருந்தா பிரயோஜனம் இல்லை. எங்க இருக்கணும்? மாம்சத்துல வரணும். வார்த்தை மாம்சம் மாறணும். தேவனோட வார்த்தை காத்துக்கொள்ளணும்னா அதுக்கு உன்னதான் வச்சிருக்கிறாரு. தேவனோட வார்த்தையை காத்துக்கொள்றதுக்கு உன்னை வச்சுக்கிறாரு. அந்த வார்த்தையை காத்துக்கொள்றதுக்கு நீ ஆயத்தமாகும். இதுதான் சொல்ல வந்தார். உண்மையாகவே தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்வதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் தான் நீயும் நானும். அந்த ஆயத்தமாவது வீட்டுக்கு ஈவினிங் 6 மணிக்கு வர ரெடியாது. இந்த வார்த்தையை யாரு காத்துக்கொள்ளணும்? மனவாட்டிக்கு பொண்டாட்டி காத்துக்கொள்ளணும். ரெடியா இருந்தாலும் புருஷ வார்த்தைக்கு மரியாதை கூட்டு போயினே இருப்பார். அப்போ இந்த வார்த்தையை காத்துக்கொள்றது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு தேவன் தம்மோட மனவாட்டிக்கு வார்த்தையை கொடுத்திருக்காரு, அதை நீ காத்துக்கோ. யார் காத்துக்கணும்? அதை நம்ம தான் காத்துக்கணும். ஆனா அவர் கண்டிப்பா உங்களை ராப்சர்ல கொண்டு போவார். வந்து சகோதரர் சொன்ன போல கண்டிப்பா வருவார். அது மாதிரி கடிதத்தை கொடுத்தாரு. இந்த செய்தி ஒன்றுனா வந்து கன்ஃபர்மேஷன். நான் இன்னும் உன்னை கைவிடலை, நான் உன்னை மைண்டில் தான் வச்சுருக்கிறேன், ரிமைண்டர் வச்சுருக்கிறேன், உன்னை நான் மிஸ் பண்ணலைன்றதுக்கு தான் ஒரு நாள் செய்தி வந்துனே இருக்குது. ஒரு நாள் செய்தி வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் லேப்சரில் தூக்கிடுவேன், கண்டிப்பாக நான் அவனை தூக்கிட்டு போயிடுவேன். 2ஆம் வருகை என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக வரல, ஏற்றுக்கொள்ள வருகிறார். 2ஆம் வருகை என்பது உங்களை ஏற்றுக்க வர்றாரு. ஃபஸ்ட்டு ஏற்றுக்கினா தான் எடுத்துன்னு போக முடியும்.
உன்னை நம்ம மனப்பூர்வம் முதல்ல ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன லவ்னா என்ன அர்த்தம்? எத்தனை போறது கிட்னாப் பண்ண மாட்டார் தேவன், ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். புதுசாகுதுல உங்களுக்கு? புதுசாகுதுல? நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளதான் வர. இரண்டாம் வருகை என்பது உன்னை ஏத்துக்க வர, புறஜாதியை ஏத்துக்க அக்செப்ட் பண்றாரு. அவருடைய ஏத்துக்கிட்டாதான் கல்யாணம் முடிஞ்சாதான் ஹனிமூன். அதுதான் பரலோகத்துல. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அவர் ஏத்துக்கணும். அப்ப ஏத்துக்கிற மாதிரி நடந்துக்கணும். அவருடைய ஏத்துக்கிற மாதிரி நடந்துக்கணும். செய்து போய் படிங்க. இரண்டாம் வருகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒருவன் கைவிடப்படுவான், இன்னொருவன் பதிலே. ஒருவன் கைவிடப்படுவான், இன்னொருவன் வந்துச்சா? இரண்டாம் வருகை தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள வர. அவரை நேசிக்காம விட்டீங்கன்னா, அதான் சொன்னாரு, நீ அவரை உன்னை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு நீ அவருடைய லவ் பண்ணலன்னா எங்க போய் எடுத்துட்டு ஸ்தாபனத்துல எடுத்து போறான். நீ ஸ்தாபனம் தான் வந்த சொன்னாரு பார்த்தீங்களா? நீ அந்த ப்ராசஸ்ல நீ தயாரா இல்லைன்னா திரும்ப எடுத்துக்க. ஏன்னா அதுல உத்தமா வாழ்ந்துருக்கிறான். அவனுக்கு வெறும் ரெவலேஷன் தான் இல்லை. பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஒரு ரெவலேஷன் இருக்குது, ஆனால் உத்தமம் இல்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஜீவியம் இல்லை. ஆனால் சிபிஎம் கிட்ட எல்லாமே இருக்குது. பரிசுத்தம் இருக்குது, உத்தமம் இருக்குது, உண்மை இருக்குது, ஜீவியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சத்தியம் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட சத்தியம் மட்டும் தான் இருக்குது, மற்றது ஒண்ணுமே இல்லை. ஒரு சங்கில அவன் சத்தியத்தை கொடுத்து தேவன் தூக்கி அவன் கண்ணை திறந்துட்டாதான் முடிஞ்சிச்சு. உன் கண்ணை திறந்தாரு, ஆனால் சத்தியம் இருக்குது. ஆனால் ஜீவியம் மாறல, பேச்சு மாறல, செயல் மாறல, உண்மை மாறல, உத்தமம் மாறல, எதுவுமே மாறல. ஆனால் அவங்ககிட்ட எல்லாமே மாறிக்குது. சீன் கூட சொல்ல மாட்டான், அந்த அளவுக்கு இருப்பான். எல்லாமே இருக்குது அவன்கிட்ட, அந்த சத்தியம் இல்லை. பரவாயில்ல, தூக்கி போயிடுவார். எப்படி ஒரு வாரத்தில் தூக்கி போனாரு? யார கல்லண ஒரு வார்த்தை ராஜில் ஒரு நினைவு போடுறோம். அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் தூக்கி போடுவார். பார்த்துக்கோ இல்லையா? உங்களை வாழ்க்கை ஆஸ்வதிக்கிறேன். வார்த்தையை கொடுத்த சொல்றது ஆமோசையும் தேவன் தான் ஆஸ்வதிப்பாராக. நாம் எழுந்து நிற்கலாம். ஒரு பாடலை பாடும்போது ஸ்ரீதர் ஒரு லைன் மட்டும் பாடுங்க, ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடுங்க. பாடும்போது நான் தேவனுக்கு வந்து காணிக்கை செலுத்துறோம். சரியாக 5:30 மணி அளவில் காலை ஆராதனை இருக்கிறது. வந்து சமூகத்தில் ஜோம் பண்ணிட்டு போங்க. தரமுலாம் கிடையாது. ஏன்னா இந்த மாதத்தில் அநேக தேவைகள் இருக்கிறது. பாடுங்க சார், ஒரு லைன் டக்குன்னு பாடு சார், அப்புறம் எடுத்துக்கலாம். பாடிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஆமென் ஆமென். எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கடைசியாக நமக்கு இருக்கிற சகோதரர் ஐசக் ஆராதனைக்காக நன்றி செலுத்தி பேசின சகோதரி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாளை காலை நடக்கிற ஆராதனைக்காகவும் கடைசியாக சகோதரர் ஐசக் அவர்கள் ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்பார். ஸ்தோத்திரம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறதால் நேசமுள்ள தகப்பனே, மகிமை மாறாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தாவே, அருமையான ஆண்டவரே, இந்த இறைவனுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே இந்த சபை நடத்துவதற்காக உமக்கு நன்றி அம்மா. ஆண்டவரே, இந்த ஆராதனை நல்லபடியாக நடந்து முடிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நல்ல செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. அதுவே எங்களுக்கு ஆண்டவரே எனக்கு உணவு ஆவிக்குரிய உணவாக இருக்க வேண்டும்படியாக
ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே மன திருப்தியோடு ஆண்டவரை வீட்டுக்கு போக ஆண்டவரை வெளிப்பாடு கொடுக்க வேண்டும்படியாக செபிக்கின்றேன் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாளைக்கு நடக்க போற ஆண்டவரே அதிகாரி ஆராதனை ஆண்டவரே மாதப்பிறப்பு ஆராதனை ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக செபிக்கின்றேன் ஆண்டவரே. மே மாதம் முழுவதும் ஆண்டவரை நீர் நடத்த போவதற்காக உங்களுக்கு நன்றி. ஏப்ரல் மாதம் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை நடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்து ஆண்டவரை எங்களை வழிநடத்த போவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை சபையார் அனைவரும் ஆண்டவரை நாங்கள் பாதப்படையில வந்து அமர்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே எங்களுக்கு தேவையான அனைவற்றும் நீர் கொடுத்த ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவரை எங்கள் மனவாட்டையில் அனைவரும் ஆண்டவரை ராப்சர் எடுத்துக்கொள்ள வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. சபா நீர்தாமே உதவி செய்ய பாதுகாத்தோடு நடத்த வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். இந்த சின்ன ஜபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏழைகளின் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். டாக்டர் சுரேந்தர் டாக்டர் கர்த்தர் தாம் ஒருவரை ஆசீர்வதிப்பார். நடுப்படி சொல்கிறேன்.